ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் அவர்களோட அதிமுக ஒன்றிணைப்பு முயற்சி, ரெண்டாவது அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள், மூணாவது இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு அரசியல் காதல் கதை, நாலாவது ரெட்டை இலை சின்னம் என்னதான் ஆச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு வந்தாரு, அதனால ஒண்ணுமே ஆகல. ஒரு வாரம் டைம் கொடுத்தாரு, 10 நாள் டைம் கொடுத்தாரு. இதோட விளைவு 2000 நிர்வாகிகளுக்கு மேல வெளியே போயிட்டாங்க. ஒரு மாசம் டைமும் முடிஞ்சு, ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. அவர் அமைதியா தான் இருக்கிறது. அந்த அமைதியில ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்ல, அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, அதிமுக பிஜேபி தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள். தாவேகாக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி அதிமுக பின்னாடி பிஜேபி, சைடுல யாருமே தேவையில்லை, இவங்களே எல்லா பிரச்சனைகளையும் பாத்துக்கிறாங்க. தாவேகா அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்தா மட்டும் போதும், இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்குது. பிஜேபியும் அதுக்கான முயற்சிகளா தான் இருக்குது, அதிமுகவும் அதுக்கான முயற்சிகளா தான் இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா போயிட்டு தான் இருக்குது. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேகா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா இறங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இபிஎஸ் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுதான் இப்ப இங்க பிரச்சனையே. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு பல முறை பேசியாச்சு. இதுக்கப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணியில தாவேகா சேர்ந்தால் அது ஒரு நெகட்டிவ் விமர்சனமா ஆகும். இதை எதிர்கட்சிகள் அவங்களுக்கு சாதகமா நிறைய மேடைகள்ல கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நானே கூட பேசுவேன். அதனால அதிமுக கூட்டணியில தாவேகா, அதிமுக பிஜேபி கூட்டணியில இருந்து பிஜேபி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை தாவேகா அதிமுக கூட கூட்டணி சேரணும் அப்படின்னா அதிமுக இபிஎஸ் அவர்களை தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஏத்துக்குவாங்களே தவிர தாவேகா விஜய் அவர்கள் அல்ல. தாவேகா விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தான் ஏத்துக்குவாங்க, அவர்களோட ரசிகர்களும் அவர்களோட தொண்டர்களும். இதுதான் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்கிற ஒரு சில சிக்கல்கள். முதலமைச்சர் வேட்பாளர் யார், இதுதான் அதிமுக தாவேகா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிற ஒரே பெரிய சிக்கல். ஒரு சின்ன ஹைலைட், தாவேகா விஜய் அவர்கள் நாமக்கல்ல பேசும்போது அம்மா அம்மா அப்படின்னு பேசிட்டு ஜெயலலிதா மேடம்வே மறந்துட்டீங்களே அப்படின்னு நாமக்கல்ல பேசிட்டு தான் கரூருக்கே போனாரு தாவேகா விஜய் அவர்கள். அடுத்த நியூஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓபிஎஸ் இபிஎஸ் தாவேகா விஜய் ஒரு அரசியல் காதல் கதை. ஓபிஎஸ் அவர்கள் தான் ஆரம்பத்துல தாவேகா கூட்டணிக்கு போவாங்க அப்படித்தான் எல்லாருமே சொன்னாங்க, அப்படித்தான் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருந்தது. ஆனால் தோல்வியில முடிஞ்சது. அடுத்து அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசி பார்த்தாங்க, அதுவும் தாவேகா கூட பொருந்தல, தாவேகா கூட்டணியில சேரல. அதுவும் இபிஎஸ் தாவேகா கூட்டணியும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியில முடிஞ்சது. இப்படி ஓபிஎஸ் தாவேகா இபிஎஸ் தாவேகா இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் தாவேகாக்கு வாய்ப்பு இல்லை, அதிமுக தாவேகாக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அதிமுக பிஜேபி கூட்டணியில பிஜேபி இல்லாம இருக்கணும். இருந்தாலும் அவர்கள் ஒரு வேளை சேர்ந்தாலும் கூட அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் தாவேகாக்கும் மிகப்பெரிய நெகட்டிவ். டிடிவி தினகரன் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, யாருக்கு வேணா துரோகம் பண்ணுவாங்க. அதை நிரூபிச்ச மாதிரி ஆயிரும். அதிமுக ஓட்டுகள் செதறும், தாவேகா ஓட்டுகள் செதறும், எல்லா ஓட்டுகளும் செதறி வரப்போற 2026 எலெக்ஷன்ல திமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகமா அமையும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் அவர்களுக்கு தான், அதிமுக தலைமை இபிஎஸ் அவர்களுக்கு தான். இதுதான் நீங்க முடிவு பண்ண போறீங்க, இதுதான் தர போறீங்க. கண்டிப்பா இல்ல பிஜேபி இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்னதான் இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது, கொடுத்துட்டு போங்களே. இதுதான் எல்லாத்தோட மைண்ட் வாஷ் ஆகுது. இதையே விட்டு போட்டு ரெட்டை இலை சின்னம் யாருக்கு, அதிமுக தலைமை யாருக்கு, இதெல்லாம் தேவையா? ஒருவேளை நாங்க ரெட்டை இலை சின்னம் இபிஎஸ் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் இப்படி அதிமுகவை நம்பி இருந்த எல்லாருமே வேற கூட்டணியில போய் இப்பவே சேர்ந்துருவாங்களேப்பா. அதுக்காகத்தான் இன்னும் ரெட்டை இலை சின்னத்தையும் அதிமுக தலைமையும் இவருக்கு தான் அப்படின்னு சொல்லாம வச்சிருக்கிறோம். இதுதான் ஒருவேளை வியூகமா இருந்துச்சுன்னா மிகவும் மட்டமான வியூகம் இதுவாதான் இருக்கும். அதிமுக தலைமை ரெட்டை இலை சின்னம் இபிஎஸ் அவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி வியூகங்கள் போயிட்டு இருக்கும். ஓபிஎஸ் அவர்களை விரைவில் அடுத்த கட்ட அவரோட அரசியல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதுல நடுவுல ஒரு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான். அந்த வேடிக்கையை பார்த்துட்டு அதிமுக இனி திரும்பவும் அதிமுக நிர்வாகிகள் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைக்க மாட்டீங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.